Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 8th standard social science subjectல quarterly examination September 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 9 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் a ஷார்ட் நோட் ஆன் அச்சீவ்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why Prince Henry is called Henry the Navigator, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் த ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. இதையும் நீங்க படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கொடுத்திருக்காங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் give an account of the source of modern India, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. யூனிட் 2 from trade to territory. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் a ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராஜடி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் த காசஸ் ஃபார் த பேட்டில் ஆஃப் பக்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் மைசூர் வார், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நேம் த ஸ்டேட்ஸ் சைன்ட் இன்டு சப்சிடியரி அலையன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை லார்ட் டல்ஹவுசி டு எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் how did Lord Wellesley expand the British power in India, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி டு salient features of the permanent settlement, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் த salient features of the ரையட்வேர் சிஸ்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் bring out the effects of the மகள்வாரி செட்டில்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாத்மா காந்தி ஆன் சம்பரன் சத்தியாகிரகா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வேர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் ஆன் த கல்டிவேட்டர்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 46 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ நோ அபௌட் த பாளையக்காரர்ஸ், நேம் சம் ஆஃப் தம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த பார்ட் ஆஃப் வேலு நாச்சியார் இன் த பாளையக்காரர் ரிவோல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் bring out the effects of the வேலூர் ரிவோல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின்
what was the immediate cause of the revolt of 1857 இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா third question what were the causes for the great revolt of 1857 ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what were the causes for the failure of the revolt of 1857 இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா ஏதாவது क्वेश्चन நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 1 rocks and soils இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 distinguish between கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन metamorphic rock and sedimentary rock செகண்ட் क्वेश्चन soil conservation and soil erosion ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இந்த ரெண்டையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how are igneous rocks formed ரொம்ப important question next பாத்தீங்கன்னா third question define rock அடிக்கடி கேக்குறாங்க next பாத்தீங்கன்னா fourth question state the types of soils இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான் next பாத்தீங்கன்னா fifth question what is conservation அடிக்கடி கேட்கக்கூடிய question ரொம்ப important question சோ இதையே நீங்க அவசியம் படிச்சீங்க next பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 answer in a paragraph கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன important question அப்படினு பாத்தீங்கன்னா first question explain the process of soil formation ரொம்ப important question next பாத்தீங்கன்னா second question classify and explain the rocks next பாத்தீங்கன்னா fourth question classify and explain the soil இந்த மூணு क्वेश्चन இருந்து ஒரு क्वेश्चन அடிக்கடி மாத்தி கேட்டே இருக்காங்க சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 2 weather and climate இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन define weather ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question what is mean by atmospheric pressure ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question write a short note on planetary winds நெக்ஸ்ட் fifth question what are isolines ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 6 distinguish between இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question weather and climate நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question permanent and seasonal winds இது ரெண்டுல இருந்து ஒன்னு மாத்தி கேட்டே இருக்காங்க சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா செகண்ட் question temperature decreases with increase in altitude ரொம்ப இம்பார்ட்டன்ட் question நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question mountain climbers carry oxygen cylinders while ascending peaks ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் இன் a paragraph கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question how is temperature measured ரொம்ப இம்பார்ட்டன்ட் question நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question write about the wind and its types ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 3 hydrological cycle இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question write a short note on aquifer ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question define hydrological cycle இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question write a short note on surface runoff ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 give reasons கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா third question snowfall is common in the polar region and mountainous regions ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் இன் a paragraph இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question explain the different stages involved in the hydrological cycle ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain the runoff and its types இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் question தான் யூனிட் 4 migration and urbanization இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 120 எடுத்துங்க இத பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question define migration ரொம்ப இம்பார்ட்டன்ட் question நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question what are the causes of rural to urban migration ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question
நேம் எனி டூ புல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் வாட் இஸ் அர்பனைசேஷன், இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி 4 மோஸ்ட் பாப்புலர் சிட்டிஸ் இன் தி வேர்ல்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷார்ட் ஆன்சருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 7 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் explain in detail about the various causes of migration. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third கொஸ்டின் discuss the problems of urbanization. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 how the state government works. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 176 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் தி டூ ஹவுசஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். Second question, write the qualification of the members of the legislative assembly. Third question, how is the chief minister appointed? Fourth question, how is the council of ministers formed? இந்த நாலு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த நாலு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். செகண்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. தேர்ட் கொஸ்டின் ரைட் அபௌட் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் டீடைல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ எல்லா கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசன் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பேரா கொஸ்டினோ ஒரு ஷார்ட் கொஸ்டினோ நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். யூனிட் 2 சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 181 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் தி டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். Second question, what are the rights that a citizen can enjoy in our country? ரொம்ப ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா third question, mention any 3 qualities of a good citizen. Next பாத்தீங்கன்னா fifth question, what do you know about the Citizenship Act of 1955? ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. Next பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 answer the following in detail கொடுத்திருக்காங்க. இதுல first question, on what grounds that the citizenship of a person is cancelled. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 187 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 கொடுத்திருக்காங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் செகுலரிசம் மீன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஸ்டேட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செகுலரிசம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what are the characteristic features of a secular state. next sixth question mention any 3 constitutional provisions related to secularism. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 7 answer the following detail. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் secularism is necessary for a country like India, justify. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 236 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 7 ரைட் ஷார்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த barter system. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஷார்ட் நோட் ஆன் இ பேங்கிங் அண்ட் இ மணி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மணி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 8 ரைட் பிரீஃப் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
what are the disadvantages of barter system? ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா second question, write about the evolution of money. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. Next பாத்தீங்கன்னா third question, what are the functions of money and explain it. அடிக்கடி கேட்கக்கூடிய question. Next பாத்தீங்கன்னா fifth question, what are the difference between savings and investment? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா sixth question, what are the effects of black money on economy? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. குவார்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.